அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அக்ரோடெக்னிக்கல் வாடிக்கையாளர்களே, இன்றைக்கி பதிவில் இந்த சப்போட்டா மரத்தை நம்ம இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறோம். எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா, எவ்வளவு காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு இடத்தையாக காட்டுறேன், மொத்த மரத்தையும் காட்டுறேன். இந்த பெரிய காய்கள்லாம் விட்டது. இந்த சின்ன காய்கள் இப்போ தான் இந்த வட்டம் தான். இந்த மரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செஞ்சுருக்குறோம். என்ன பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு போன்சாய் மரம், சப்போட்டா மரம். நம்ம போன்சாய் மரம் மதுரையில் வச்சுருந்தது. இப்போ மதுரையில் மாடி தோட்டத்தில் வச்சுருந்த மரம் இப்போ கீழே தரையில் வச்சுருக்குறோம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன நம்ம வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிற விரும்புகிறோம்னா, எவ்வளோ காய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காய் பிடிச்சிருக்குது. இது ஒரு போன்சாய் மரம் தான். இந்த மரத்தினுடைய வயது எவ்வளோ இருக்கும், இதனுடைய ட்ரங்க் எப்படி இருக்கு பாருங்கள். இதான் அதனுடைய தண்டு பகுதி, ட்ரங்க்கு. இதனுடைய வயசு ஏறக்குறைய இப்போ ஒரு 8 வருஷத்துலேருந்து 9 வருஷம் ஆகும், அவ்வளோதான். இது 9 வயசு மரம். இது போன்சாய் வகை மரமாக நம்ம வளர்த்துட்டோம். இது வரைக்கும் இவ்வளோ காய் பிடிச்சதில்லை. பிடிச்சா 1-2 பிடிக்கும். என்ன பாருங்கள், சும்மா உங்களுக்கு காய் பூக்கும், மட்டும் காய் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ எப்படி இது இவ்வளோ காய் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இதுக்கு க்ரீன் கார்பன் ஹியூமஸ் கொஞ்சம் போட்டோம் மேலே. அதான் போட்டு பார்த்தோம், சும்மா உரமாக அதை நினச்சி போட்டு பார்த்தோம். அதில் இவ்வளவு எஃபெக்ட் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியலை. அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பிறகு பூ விட்டுச்சு. பூ விட்ட உடனே எல்லாமே காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட புதிய பூக்கள் மறுபடியும் இதெல்லாம் தொடரும். இதெல்லாம் புதிய பூக்கள், இதில் காய் பிடிக்கும். இப்போ இதெல்லாம் காய், இந்த பாருங்கள், இதெல்லாம் காய். இது வெரி ஃபஸ்ட்டு, அதாவது முதல் முறை அந்த 10 ஆண்டு, இந்த 8 ஆண்டு காலங்களில் இந்த மரம் வச்சாப்புலேருந்து இவ்வளவு காய் பிடிக்கிறது இப்போ தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பதிவு. அந்த க்ரீன் கார்பன் ஹியூமஸுடைய எஃபெக்ட்டு இந்த காய் பிடித்து நிற்கிது. முதல்ல பூ பூத்து காய் வச்சுன்னா உதிர்ந்துடும். இப்போ தான் இந்த காய்களெல்லாம் பிடிச்சிருக்குது. ஸோ ஒரு போன்சாய் மரத்தில் இவ்வளவு காய்கள் காய்க்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக தான் தோணுது. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேறொரு பதிவிலே வேறு ஒரு சந்தியில் சந்திக்கலாம்.